எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய தளபதி விஜய் மனைவி அவர்கள் சங்கீதா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ண பிறகு சங்கீதா அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லவே கிடையாது. முதல் முறையா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது சரியா இன்னும் எலெக்ஷனுக்கு 20 நாட்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி தளபதி அவர்களுடைய நெல்லையுடைய ஸ்பீச்சுக்கு பின்னாடி தூத்துக்குடியில் அவ்வளவு பெரிய கூட்டம் கூடினதுக்கு பின்னாடி இப்ப முதல் முறையா நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு விஷயமே நம்முடைய சமூக வலைத்தளத்தில் இருக்கிற அனைவருமே மிக பெரும் அளவுக்கு கண்களை கலங்க வச்சிருக்குது. அப்படி என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். கண்டிப்பா இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்கள் கண்களை கலங்க வைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்ப ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 2026 எலெக்ஷன் இதுவரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி 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 விஜய் தான். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில கூடின கூட்டம் அப்படிங்கிறது வரலாறு காணாத ஒரு கூட்டம் தூத்துக்குடியில கூடியிருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில அலைகடல் கூட்டம் கூடி தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சையே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. அதே மாதிரிதான் கடலூர்லயும் ஸ்பீச்சை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில கூடின கூட்டத்தை பார்த்த உடனே ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே இப்ப ஆடி போயிருக்குது. ஒருவேளை இந்த 2026 சொல்ல, அதாவது ஓட்டே தேவையில்லாத அளவுக்கு, எலெக்ஷனே தேவையில்லாத அளவுக்கு தளபதி விஜய் தான் சிஎம்மா அப்படின்னு எல்லார் மனசுலையுமே இப்ப நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். இப்படி ஒரு கூட்டத்தை இதுவரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு தலைவர்களுக்குமே கூடனதே கிடையாது. எம்ஜிஆரை விட பல மடங்கு கூட்டம் தளபதி விஜய் அவர்களுக்கு கூடி இருக்குது. அதனால இப்பயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்திலையுமே மற்ற கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினுடைய இது அப்படிங்கிறது மிக பெரும் அளவுக்கு குன்றி போயிருக்குது. எல்லா வருஷமுமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி 30 நாட்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அனைவரிடத்திலுமே ஒரு சோர்வு காணப்படுது. முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்களுடைய தாவேக்காவினர் மிக பெரும் அளவுக்கு பிரச்சாரத்தை சந்தோஷத்தோடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடியில கூடின கூட்டத்தை பார்த்த உடனே மற்ற கட்சியினர்கள் மிக பெரும் அளவுக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. என்னதான் காசு என்னதான் பணம் கூடனாலும் நம்முடைய தலைவர்களுக்கு இந்த அளவுக்கு கூட்டம் கூட மாட்டேங்குதே, அப்போ ஒருவேளை சிஎம் தளபதி விஜய் சொல்லிட்டு எல்லாருமே அமர்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துல தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் ஏற்கனவே டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண ஒரு விஷயம் எல்லார் மத்தியிலுமே ஒரு மிக பெரும் அளவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அது குறித்து ஏற்கனவே தளபதி விஜய் அவர்கள் திருநெல்வேலியில் சொல்லியிருந்தாரு. தன்னை சுற்றி இருக்கிறவங்களை வச்சே, அதுவும் சரியா எலெக்ஷனுக்கு 30 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு ஆப்பு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, ஏன் ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக தளபதி விஜய் அவர்களிடம் கேட்டிருக்கிறாங்க. நேரடியாக ஃபோனை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வெளியே இருந்த காரணத்தினால பேச முடியலையா. தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் உடம்பு எப்படி இருக்குது, ஏன் இழைச்சி போயிட்டீங்க, உடம்பை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தளபதி விஜய் அவர்களுடைய உதவியாளரிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.